வணக்கம் கால்நடை தோழர்களே. நான் இன்று எடுத்து வந்திருக்கக்கூடிய தலைப்பு ஆடுகளுக்கு ஏற்படக்கூடிய ஆட்டுக்கொல்லி நோய். இது பார்த்தீங்க அப்படின்னா பூஸ்ட் நோய் என்று கூட இதை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த நோய் ஏற்பட காரணம் வைரஸுங்க. இது வந்தால் 80லேருந்து 85% இறப்பு தாங்க ஏற்படும் ஆடுகளுக்கு. இது அறிகுறியை பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிக காய்ச்சல் இருக்குங்க, மூச்சு விட முடியாது, மூச்சு ஒரு ஒழுங்கற்ற இதாக இருக்கும், மூக்கிலிருந்து அதாவது சளி ஒழுகிக்கிட்டே இருக்கும், கிட்ட போனால் கெட்ட வாடை வருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாய்ப்பகுதி அதே மாதிரி மூக்கு பகுதியில் புண்கள் உருவாகி பக்கத்தில் கிட்ட போனோம்னா ஒரு சுவாச பிரச்சனை வாடை அதிகமாக இருக்கும். அந்த ஆடுகளுக்கு கண் பாதிப்பு, கண்ணை மூடிக்கிட்டு ரொம்ப முழிக்க முடியாமல் ரொம்ப சிரமப்படுமுங்க. பசியும் இருக்காது. இந்த நோய் வந்துச்சுன்னா நம்ம மாரி விவசாயிகள் அதிக பாதிப்படைஞ்சு அதிக நஷ்டத்துக்கு ஆயிடுறாங்க. சரி, இது எவ்வாறு பார்த்தீங்க அப்படின்னா இது தடுக்கிறது அப்படின்னா இது பெரும்பாலும் இது பரவுறது பார்த்தீங்க அப்படின்னா மறைமுக தொடர்பு. இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய மேய்ச்சல் நிலத்தில் மேயக்கூடிய அல்லது வீட்டில் தொழுவத்தில் வளர்க்கக்கூடிய ஆடுகள் இருந்து மறைமுகமாக நோய் உள்ள ஆடுகள் அதனுடைய மேயக்கூடிய இடத்துல அது சாப்பிடக்கூடிய பில்லுக்கிட்ட போய் இது மேய்ஞ்சிச்சினாலும் அதனுடைய சுவாசமானது அடுத்த ஆடுகளுக்கு பரவுனாலும் அந்த ஆட்டிலிருந்து தண்ணீர் மூலமாக இந்த ஆடுகளுக்கும் அதனுடைய உமிழ்நீர் மூலமாகவும் அதனுடைய சிறுநீர மூலமாகவும் மலம் மூலமாகவும் ஆடுகளுக்கு இது மறைமுகமாக பரவுதுங்க. ஆமாம், இது மட்டும் இல்லைங்க, இந்த வைரஸ் நோய் காற்றின் மூலமாக பரவுதுங்க. குறைஞ்சது ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மேய்ச்சல் மேயக்கூடிய ஆடுகள் இருந்து கூட அந்த நம்ம 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு கூட பரவக்கூடிய ஒரு வைரஸுங்க. சரி சார், இதெல்லாம் இந்த வைரஸ் எப்போ எந்த மாதத்தில் வரும் அப்படின்னா ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க மழைக்கு முன்னாடி போட்டுக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது என்னன்னே தெரியலைங்க. இந்த ஆட்டுக்கொல்லி நோய் எல்லா காலகட்டங்கள்லேயும் வருதுங்க. ஆமாம், இது பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளாடை தாங்க பாதிக்குது. செம்மொழி ஆடில் பார்த்தீங்கன்னா ஒரு 2% 3% தாங்க வருது. அதனால வெள்ளாடு வச்சுருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா இது நடமாடும் வங்கிங்க. இதை நம்ம சரியாக வங்கியை சரி பண்ணாதான் நம்ம சரியாக இருக்கலாம். அதனால் இந்த பிபிஆருங்கிற தடுப்பூசி ஆட்டுக்கொல்லி வராமல் தடுப்பதற்காக குறைந்த கட்டணத்தில் தனியார் நிறுவனங்கள் நிறைய கம்பெனிகள் இந்த பிபிஆர் தடுப்பூசியை விற்கிறாங்க. இது அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்று அதாவது 10 கிலோ உள்ள ஆடுகளுக்கு எத்தனை ml என்பதை முறையாக கேட்டுக்கொண்டு குறைந்தது 4லிருந்து 6 மாத கிடாய்களுக்கு குட்டிகளுக்கு கண்டிப்பாக இந்த பிபிஆரை போட்டுக்கணுங்க. ஆனால் கொஞ்சம் என்ன அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். பால் கொடுக்குற ஆடை கொஞ்சம் ஒதுக்கிக்கணும், இளம் சினையாக இருக்கிற ஆடை ஒதுக்கிக்கணும். ஏன்னா இதுக்கு இந்த தடுப்பூசியை போட்டிங்கன்னா அபாசனா கூட வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அதனுடைய பால் கூட குறையும். ஏன்னா பால் வெள்ளாட்டில் பிரச்சனையே பால் தான். பால் குறைஞ்சுன்னா குட்டியை வளர்க்க முடியாது. அதனால் பிபிஆரை இளம் சினை உள்ள ஆடுகளுக்கும் பால் தரக்கூடிய ஆடுகளுக்கும் போடாமல் மற்ற 4லிருந்து 6 மாதம் உள்ள குட்டிகளுக்கு இந்த ஆட்டுக்கொல்லியான பிபிஆர் தடுப்பூசியை தயவு செய்து போட்டுக்கோங்க. நான் சொல்லலை, உலக ஆராய்ச்சி மையம் அதே போல் நம்மளுடைய கால்நடை பல்கலைக்கழகத்தின் சிபார்சு செய்து நமக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. அனைத்து விவசாய பெருமக்களும் நம்ம வெள்ளை ஆடுகளுக்கு இந்த பிபிஆர் வேக்சினை எந்த காலத்துலேயும் போட்டுக்குங்க. ஆமாம், நீ போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இன்றைக்கி போடுறீங்க அப்படின்னா 21 நாள் கழித்து ஒரு பூஸ்ட் ஊசி போட்டுக்கோங்க. வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பிபிஆரை போட்டுக்கிட்டால் நமக்கு பிபி இல்லை பாருங்க. அடுத்த ஒரு தலைப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.